ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். இனி நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். இது நாள் வரை உன் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா, நமக்கெல்லாம் இது கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ ஏங்கி தவித்த விஷயம் உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகிறது, கிடைக்கவும் போகிறது. இனி உன் வாழ்வு எப்பொழுதுமே சுபிக்ஷமாகவே இருக்கும். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கேதான். சாயிநாதரே, பல நாட்களாக நான் வைத்த வேண்டுதல்கள், நான் உங்களிடம் வைத்த பிரார்த்தனைகள் தாமதமாகி இப்பொழுது இந்த நிலைமையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படியே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் இனி நான் என்னதான் செய்வது என்று கண்ணீர் மல்கி என் பாதத்தில் விழுந்த என் பிள்ளையே, இனி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நான் கூறிய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. இனி நீ சுபிக்ஷமாக வாழ்வாய். நம்பிக்கை, பொறுமையை உன் கையில் பத்திரமாக, மிக மிக பத்திரமாக வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கையை நின்று காப்பாற்றும். எப்பொழுதுமே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே ஸ்தம்பித்து போகும் நிலையில் நீ இருந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எந்த நொடியும் விட்டு விடாதே. பொறுமையாக இரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்தே தீரும். பொறுமையாக இருப்பது அடிமையாக இருப்பது அல்ல. அதைவிட முக்கியம் அமைதியாகவும் இருப்பது அல்ல. உனக்கு ஒரு விஷயம் தவறாக நடக்கிறது என்றால், தவறாக நடப்பது போல நீ உணர்ந்தால், மற்றவர்களுக்கு அது தவறாக நிகழ்வது போல உனக்கு தெரிந்தால், அந்த சமயம் அமைதியாக இரு, பொறுமையாக இரு என்று நான் உனக்கு அறிவுறுத்தவே இல்லை. கேள்வி கேட்கப்படும் நேரத்தில் கேட்டுவிடு. அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து விட்டோமே என்று பின்பால் வருத்தப்படுவதால் எந்த ஒரு பலனுமே இல்லை. அது மட்டுமல்லாமல் உன் விருப்பத்திற்கு எதிரான விஷயங்களை நீ எதிர்கொள்ளும் போது அதை சகித்து கொண்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுவதும் பொறுமை என்ற பெயர்தான். ஆனால் அனைத்தையும் சகித்து கொண்டே போய்கொண்டிருந்தால் உனக்கும் உணர்வுகள் இருப்பதை மற்றவர்களும், ஏன் நீ கூட மறந்தே விடுவாய். எது நடந்தாலும் நான் என்னுடைய சாயிநாதரிடம் சொல்வேன், அதற்கான தீர்வை பெறுவேன். எது வந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அந்த தைரியத்தை நீ கையில் வைத்து கொண்டால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நம் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா என்று நீயே அதிசயத்து நிற்கும் வண்ணம் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் நடைபெறும். இனி உன் வாழ்வில் சுபிக்ஷமாக வாழ்வாய். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டுமானால் முதலில் 2 விஷயங்கள் தேவை. அதில் தைரியம் முதலாவதாக வருகிறது. நீ தைரியமாக இருக்கும் பட்சத்தில் எதையுமே சுலபமாக உன்னால் சந்திக்க முடியும். எதையுமே சுலபமாக சந்தித்தால் எதையுமே மிக சுலபமாக உன்னால் சாதித்து கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் முன்பும் தைரியமாக இதை நாம் செய்தால் நிச்சயமாக வெற்றி அடையலாம் என்ற நம்பிக்கை, நல்ல எண்ண சிந்தனை உன் மனதில் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஆரம்பிக்கும் முன்பே இது சரியாக வருமா அல்லது தவறாக முடிந்து விடுமோ, தவறாக முடிந்துவிட்டால் நம் வாழ்க்கை என்னாவது என்ற தைரியமே மனதில் இல்லாமல் நீ ஒரு வேலையை செய்தால் அனைத்துமே உனக்கு தவறாகத்தான் முடியும். இதுதான் தன்னம்பிக்கையை இழப்பதற்கு மிக மிக கடினமான வாழ்க்கையாகவே இருக்கும். அடுத்தது, சுயநலமின்மை இருந்தால் எதுவுமே உனக்கு சுபமாகவே இருக்கும். எதுவுமே உன்னை வந்து அண்டவும் அண்டாது, நெருங்கவும் தவறான வழியில் செல்லவும் செல்லாது. உன்னை சுற்றி தீமைகள் வந்தால் அது நம்மை வழிநடத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காகவே வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த தீமையை அப்படியே முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. அப்படி நீ ஏற்றுக்கொண்டால் வந்த தீமையே ஆச்சரியப்பட்டு உன்னை விட்டு விலகிவிடும். நன்மை உன்னிடம் வந்து சேரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட.
தோல்வி தோல்வி, எனக்கு தோல்வி வந்துவிட்டதே என்று சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையை கடத்து விடாதே. அதை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. வெற்றியும் தோல்வியும், இன்பமும் துன்பமும், சந்தோஷமும் துக்கமும், பகலும் இரவும் எல்லாமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழும் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நீ உண்டு பண்ணலாம். நல்ல எண்ணமே நல்ல வாழ்க்கையாகி விடுகிறது. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனது வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. இவ்வுலகில் எதுவுமே நிலையில்லை. என்னையே நினைத்து நினைத்து என் நாமத்தை உச்சரித்து உச்சரித்து பக்குவ நிலையை நீ அடைந்து விட்டாய். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற சரிவர சிந்தனையில் போய்கொண்டிருக்கிறாய். என்னை முழுவதுமாக நம்பியிருக்கிறாய் அல்லவா? இனி உன் வாழ்வில் சுபிக்ஷமாக நீ வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ விரும்பிய வாழ்க்கை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த வாழ்க்கை அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். நற்செய்தியை கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் துன்பங்களை நானே பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை உனக்கு அளித்து கொண்டே இருப்பேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் கூறி என் பாதத்தில் அந்த பூவை சமர்ப்பித்துவிடு. அந்த பூ வாடுவதற்கு முன்பாகவே உன்னுடைய துயரங்களும் வேதனைகளும் குமுறல்களும் உன் மனதை விட்டும் உன் வாழ்க்கையை விட்டும் அகன்றுவிடும். இனி நீ உன் வாழ்வில் சுபிக்ஷமாக வாழ்வாய். உன் விதியை மாற்ற நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் சரி செய்ய நான் உனக்காக எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தையே, நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய். ஒரு நல்ல திருப்பம் நான் உனக்கு வர வைக்கப் போகிறேன். நீ என்னிடம் கேட்ட வரமெல்லாம் உன் வீட்டு வாசலில் தவம் இருக்கும். உன் கஷ்டமான வாழ்க்கை நிலையை தலைகீழாக மாற்றப் போகிறேன் உன் சாயி தேவா. அரிய செயல்கள் அனைத்துமே விடாமுயற்சியாலேயே அடைய பெற்றிருக்கின்றன. வெறும் வலிமையால் மட்டும் அல்ல. விடாமுயற்சியை செய்து கொண்டே இரு, வெற்றி நிச்சயம். எப்பொழுது சாயிநாதரே என்னுடைய பிரச்சனைகள் தீரும்? என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும்? முன்பு போல் எப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன்? நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறேன் என்று என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா? என் பிள்ளையே, இப்பொழுது உன் சாயி தேவா கூறுகிறேன், இதோ உனக்கான நேரம் வந்துவிட்டது. மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன். இது நாள் வரை இருளில் இருந்த என் பிள்ளைக்கு இதுவே நான் தரும் மிகப்பெரிய பரிசு. மிகப்பெரிய வெளிச்சமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. பிரம்மாண்டமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இனி உன் வாழ்வில் எப்பொழுதுமே நிம்மதிதான், சந்தோஷம்தான், ஆனந்தம்தான். உனக்கான நேரம் வந்துவிட்டது. நடக்கும் இப்பொழுது இன்றைய காலம் உன்னுடைய காலம். நடக்கும் நேரம் உன்னுடைய நேரம்தான். நான் கூறும் இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருந்தாயென்றால் இது உனக்கான சர்வ நிச்சயமான உனக்கான வாக்கே. முழுமையாக கேட்டுவிடு என் பிள்ளையே. உன்னுடைய மனது, உன்னுடைய வாழ்வு என அத்தனையும் உன்னை பற்றி அறிந்திருப்பவர் உன் சாயி தேவா. நான் கூறுவது நிச்சயமான உண்மை. உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? நீ உன் வாழ்க்கையை யாரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறாய் என்று எனக்கு எல்லாமே உன்னை பற்றி மிக அதிகமாகவே தெரியும். உன்னுடைய கர்மாவின் தீவிரம் உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது. இனி அந்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் நிகழாது. ஏனென்றால் உன் கர்மாவின் வலிமைகளை நான் குறைத்து விட்டேன். உன் கர்மாவை நீ கழித்து விட்டாய். இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நானே இருப்பேன் எப்பொழுதும்.
குருவிற்கு மட்டுமே நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் அவற்றுள் எது நமக்கு நன்மை தரும் என்பது தெரியும். எத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் நான் உன் கூட உனக்கு துணையாக என்றென்றும் இருக்கும் பொழுது உனக்கு கெடுதல் நடக்கவோ பிரச்சனைகள் வரவோ நான் அனுமதிக்கவே மாட்டேன். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அறிவாயா? அதை அறிய உனக்கு விருப்பம் இல்லையா? நீயே எனக்கு சொல்லிவிடு பிள்ளையே. உன் அனைத்து ஜென்மத்திலும் உன் எல்லா பிறப்பிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. உன் பிறப்பின் சிறப்பை, உன் ஆத்மாவின் பெருமையை நீ அறிவாயா? முடிந்த பிறவிகளில் உன் நலன்களை நீ அறிவாயா? அதில் உன் ஆத்மா எந்த ரூபம் எடுத்தது என்பதை நீ அறிவாயா? என்றால் இல்லை என்ற பதில்தான் உன் மனதில் எழும். ஆனால் நீ எடுத்த இந்த பிறவியில் ஓர் அதிசயமான நலன்களை நீ பெற்றுள்ளாய் என் பிள்ளையே. என் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் இருந்தாய். இந்த பிறவி ஏன் அதிசயமானது என்று சொல்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள். ஒரு உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்களை அது புரிந்து கொள்வது எளிதல்ல. அதை நீ இந்த பிறவியில் பெற்றுள்ளாய். எனது அருளால் உன் வாழ்க்கை என்ற கடலை கடக்கப் போகிறாய். பரம ஆனந்தம் என்று உனக்குள் உள்ள ஜீவனின் ஆன்மா என் பாதங்களுடன் சங்கமிக்கப் போகிறது. அதனால் உன் கர்ம வினை எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே முடியப் போகிறது. முடிந்தும் விட்டது. அதன் பொருட்டாய்தான் நீ அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும். சில நேரத்தில் உனக்கு ஏற்படுகிறது தாங்க முடியாத துயரங்களாக நீ கதறும்போது என் உயிரும் பதைக்கிறது. அதை சொல்ல வார்த்தைகளால் என்னால் முடியவே முடியாது. என் மனம் படும் பாட்டை என்னால் விவரிக்கவே முடியாது. நீ படும் சோகங்களையும் சோதனைகளையும் துயரங்களையும் துக்கங்களையும் பார்த்து என் உயிர் பதைக்கிறது. உன் வாழ்க்கையின் அர்த்தங்கள் எல்லா ஆன்மாவும் பிறப்பதற்கு காரணம் இருக்கும். அந்த காரணங்களால் அவைகள் சுற்றி சுற்றி வீடு பேறு என்பதை அடைய ஜென்மங்கள் எடுக்கும். இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த வீடு பேறு என்ற வாயற்படியின் வாசல் திறந்து விட்டது பிள்ளையே. அதனால்தான் நீ கொண்ட துன்பங்களின் எண்ணிக்கை அதிகம். இறுதியில் வாழ்க்கையின் முழு சாராம்சத்தை உணர்ந்து என் பார்வையின் ஒரு அங்கமாய் நீ இருக்கப் போகிறாய். மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. எது வந்தாலும் அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் இன்று முடிந்தால் மீண்டும் நாளை தொடருமா அல்லது வேறு ஒரு நாள் மீண்டும் வருமா என்று ஏன் நினைக்கிறாய்? அனைத்து சூழ்நிலைகளும் ஒரு நாள் மாறும். நடந்தது, நடக்கப் போவது, நடந்து கொண்டிருப்பது என்று எதுவுமே உன் கையில் இல்லாத பொழுது நீ எதை நினைத்து வருத்தம் கொள்கிறாய்? எதற்காக வருத்தப்படுகிறாய்? எதற்காக வேதனைப்படுகிறாய்? நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும் என்று நம்பிக்கையோடு அனைத்தையும் சாய்பாபாவின் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது, உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து தீரும். அது வேறு யாருக்கும் செல்லவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நடப்பது எதற்குமே நீ பொறுப்பாளியாக முடியாது. நீ நினைப்பது எதுவுமே நடக்காது. அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கும் நீ எதை நினைத்து உன் மனதை இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? வாழ்க்கைக்கான தீர்வு, வாழ்க்கைக்கான வெளிச்சம் எங்கு கிடைக்கும் என்று ஓடுவதை விட நம்பிக்கையோடு உன் இடத்தில் இருந்து கொண்டு உனக்கான வழியை நீ தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய்து கொண்டே இரு. நான் நீ கண்டெடுத்த பொக்கிஷம். நீ என்னுடைய குழந்தை. உன்னுடைய தாசன் நான், உன்னுடைய குரு நான். அப்படி இருக்கும் பொழுது உன்னை அலைய விட்டுவிட்டு நான் அமைதியாக இருந்து விடுவேன் என்று தவறாக எண்ணாதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வாரி வாரி வழங்கவே உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னுடைய சிந்தனை முழுவதும்
உன்னை எப்படி சீர்படுத்தலாம், உன் மனதை எப்படி வெளிக்கொண்டு வரலாம், உன் வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லலாம் என்பதிலேயே சூழ்ந்து இருக்கிறது குழந்தையே. இதை மறந்து விடாதே. உன் பக்கத்தில் நான் இல்லை என்பதற்காக நான் இல்லவே இல்லை என்று நினைத்து விடாதே. நான் இருப்பதை உணர்ந்து கொள்ள உன் மனம் மறுக்கிறது. அதனால்தான் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அருகில் இருந்தும் என் சாயப்பா எனக்காக வரவில்லை, எனக்காக காட்சி தரவில்லை, என் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தவில்லை என்று நீயே அனைத்தையும் தவறாக புரிந்து கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு என் மேல் கோபப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் நீ நினைப்பதற்கு 2 மடங்காக நான் உனக்கு தருவேன். தைரியமாக இரு. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வாழ்வோமா அல்லது வீழ்வோமா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே வேண்டாம். நீ வாழ்வதற்காகவே பிறந்திருக்கிறாய், வெல்வதற்காகவே பிறந்திருக்கிறாய். உன் அனைத்து வேண்டுதல்களுக்கும் நிறைவேறுவதற்காகவே நீ இருக்கிறாய். அதை நிறைவேற்றுவதற்காகவே நான் இருக்கிறேன் என்ற நல்ல நல்ல எண்ணங்களை, நல்ல நல்ல சொற்களை உன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். என்ன நினைக்கிறாயோ, என்ன சொல்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன பார்க்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாகிவிடும். எனவே நல்ல நல்ல சொற்களை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. நல்ல நல்ல நிகழ்வுகள் மட்டும் பார்த்து கொண்டே இரு. நல்ல நல்ல எண்ணங்களை மட்டும் உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. நல்ல நல்ல செயல்களை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னுடைய செயல்கள் போல், உன்னுடைய வார்த்தைகள் போல், உன்னுடைய எண்ணங்கள் போல், உன்னுடைய சொற்கள் போல் அனைத்துமே உனக்கு சாதகமாகவே நிகழும். ஏற்றம் மிகு வாழ்க்கையாகவே மாறும். உனக்குத்தான் நான் இருக்கிறேனே, பின் ஏன் உன் மனவேதனையை கொட்ட வேறு யாரையோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உனக்கான தேவையை நான் பார்த்து கொள்கிறேன். அப்பா, என் வாழ்க்கையில் சங்கடங்கள் அதிகமாகவே இருக்கின்றது. சந்தோஷம் என்ற ஒன்றே என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்று நீ மனதிற்குள் புலம்புவது எனக்கு கேட்கிறது என் பிரியமே. சந்தோஷம் என்ற ஒன்று என் வாழ்வில் எட்டி பார்க்கவே தயங்கிக் கொண்டு வெளியேவே நிற்கிறது என்று உன் மனதிற்குள் சொல்வதும் எனக்கு புரிகிறது. கண்மணியே, காரணமே இல்லாமல் இது உன் கண்களுக்கு பட்டிருக்காது. இது உன் கண்களுக்கு தெரிகிறதென்றால், நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். சந்தோஷத்தை, நீ இழந்த சந்தோஷத்தை, இதுவரை உன் வாழ்வில் வராத சந்தோஷத்தை காண தயாராக இரு. அனுபவிக்க தயாராக இரு. உன்னுடைய முற்பிறவியையெல்லாம் நான் அறிந்தவன். என்னை வணங்கும் பேரை இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு மட்டுமே என்னை வணங்கும் அதிர்ஷ்டமும் என்னுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிட்டும். அது அன்பு குழந்தையே உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ புண்ணியம் செய்தவள்தானே, பாக்கியம் செய்தவர்தானே. நீ செய்த பாவ புண்ணியத்தின்படி உன்னுடைய பலனை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய பாவ கணக்குப்படி இதுவரை உன் வாழ்க்கையில் நீ போராடி விட்டாய். இனி புண்ணிய கணக்குப்படி உன் வாழ்வில் மகிழ்ச்சி வர துவங்கப் போகிறது. ஆனந்தம் உன்னில் குடிக்கொள்ளப் போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. அதை உன் சாயப்பா நிகழ்த்தியே தீருவேன். ஒரு பொழுதும் நான் உன்னை ஏமாற்றி விடவே மாட்டேன். என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உங்களிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். பிறகு 100 மடங்கு பலனை நிச்சயமாக தருவேன். என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியாலும் அனைத்தும் உனக்கு கிடைக்க தாமதமாகலாம். ஆனால் எப்பொழுதும் தப்பாமல் கிடைத்துவிடும். உனக்கு எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சாயிநாதரை நினைத்துக்கொள்.
நான் உங்களைதான் தீவிரமாக நம்பிக்கொண்டிருக்கிறேன் என சொல்லிக்கொண்டு என் மேல் பாரத்தை எல்லாம் போட்டுவிடு. உனது இலக்கை அடைவதற்கான செயலை நீ துவங்க ஆரம்பிக்கலாம். அந்த நிமிடத்திலிருந்து உன் பாரத்தை நான் சுமப்பேன். உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்வேன். உன் வாழ்வில் உள்ள தடை கல்லெல்லாம் படிக்கல்லாக மாற்றி உனக்கான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் வாரி வாரி வழங்க இருக்கிறேன் உன் சாயி தேவா. இனி உன் வாழ்வில் எல்லாமே வெற்றிதான். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் கூடிய விரைவில் வந்துவிடும். நான் அந்த நேரத்தையும் நாளையும் உனக்காகவே உருவாக்குவேன். நான் இருக்கும்போது நீ கவலைப்படவோ வேதனைப்படவோ தேவையே இல்லை. என் பிரிய குழந்தையே, உனக்கு என்று விதிக்கப்பட்ட விதி உன்னிடம் வந்து சேரும். அப்பா நான் இருக்கிறேன், பயப்படாதே. உனக்கான இன்ப அதிர்ச்சி மிக விரைவில் உன் வீடு தேடி வரும். பொறுமையாக காத்திரு என் குழந்தையே. மனவேதனையோடு இருந்தால் சட்டென என் கையை பிடித்துக்கொள், என் கரங்களை பற்றிக்கொள், என் பாதத்தில் சரணடைந்து விடு. உனக்கு வேண்டியது அனைத்தையும் உன் சாயப்பா செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு எல்லாமே இனி ஜெயம்தான். உன்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே வீணாகாது குழந்தையே. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். என் பிரியமான கண்மணியே, உன் வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற பொறுப்பும் தன்னம்பிக்கையும் உன்னில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக எட்டிப்பிடிக்கலாம். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் உனக்கு மிக மிக அவசியம். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே. நான் எப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருக்க முடியும் என்று புலம்பாதே என் குழந்தையே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற பிரச்சனை எல்லார் வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பல பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சிறிதாக தெரியக்கூடும். அதேபோல் உனக்கு சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாகவே இருக்கக்கூடும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யாரு நம்புவார்கள் உன் பலத்தை பற்றி? எனவே என் கண்மணியே, மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக எதிலையுமே செயல்படு. அப்பொழுது உன் மனதும் லேசாகும், உன் வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே அமைந்துவிடும். காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. உன்னுடைய நிகழ்காலம் கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரமில்லை, இதுவே நமக்கு நிரந்தரம் என்று எண்ணிவிடாதே. உன்னுடைய இந்த நிலையும் மாறும், காலங்களும் மாறும். உன் அப்பா அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் என் பிரியமான குழந்தைக்காக. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் முன்னா அப்பா? பேரும் புகழும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கலங்காதே என் குழந்தையே, உனக்கு நான் துணை இருப்பேன். யார் உன் உலகில் யார் உன் வாழ்வில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. யாரிடமும் எதை கேட்பதற்கும் தயக்கம் கொள்ளாதே. இப்படி எல்லோரிடத்திலும் எல்லா விஷயத்துக்கும் தயங்கிக் கொண்டே இருந்தால் எப்படி நீ உன் வாழ்வில் ஜெயிப்பாய்? தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா இருக்கிறேன். என் வார்த்தைகளை எப்பொழுதும் மறந்து விடாதே. தைரியமாக இரு. உன் மனவேதனையாக இருந்தால் சட்டென என் கையை பற்றிக்கொள். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நான் உன்னை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவையில்லாத மன கஷ்டம் உனக்கு தேவையே இல்லை. முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே.
உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில்தான் சேரும். அதை நான் தீர்க்கமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு தேவையில்லாத கவலைகளை உன் மனதில் சுமந்து கொள்ளாதே. தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உனக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பியோ அதை மட்டுமே நான் யோசித்து யோசித்து வரங்களாகவே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கிறேன், பயப்படாதே. ஓம் சாயிராம்.